பேசிக்காக அந்த படம் பேசுகிற கருத்தே வந்து சமூகத்துக்கு ஒட்டாத ஒரு கருத்து, பழைய பிற்போக்குத்தனமான ஒரு கருத்தாக இருந்துச்சு. ஒரு டிஸ்க்ளைமர், இது வந்து ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி மூவி, ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் நிறைய இருக்கு, ஃபேமிலியோட பார்க்க முடியாது. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம ஃபயர் இந்த திரைப்படத்தில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் திரைப்படம், பொள்ளாச்சி காசி, அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி வந்த ஒரு திரைப்படம். எதுக்காக ஓடிச்சு, எதுக்கு என்ன ஓடிச்சுனே தெரியாமல் ஒரு 50 நாள் கேக் வெட்டி செலிப்ரேட்லாம் பண்ணாங்க. அது நேற்று பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர். அவர் இந்த படத்தை முறையாக இயக்கி கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. பாலாஜி முருகதாஸ் இன்னொரு கதாநாயகன். படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் பாலாஜி முருகதாஸ் வந்து ஒரு மாஸ்க் போட்ட ஒரு உருவத்தால் பின்னாடி பின்மண்டையிலேருந்து அடிக்கப்பட்டு இழுத்து செல்லப்படுகிறார். அடுத்த நாள் அவரோட பேரண்ட்ஸ் வந்து அவர் காணும் அப்படின்னு மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்குறாங்க. ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர் தான் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். யார் அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், அவரோட பேர் காசி. எதனால காணாமல் போனார், அவருக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்ன, உண்மையிலே கொலை செய்யப்பட்டாரா, என்ன பிரச்சனை அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர், இது வந்து ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி மூவி, ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் நிறைய இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 50% ஓவர் ஆக்டிங், 50% நோ ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். சுரேஷ் அதுலேருந்து படத்தில் இருக்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க, அல்லது ஒரு கட்டத்தில் ஆக்டிங்கே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைட்டிங் வந்து ரொம்ப 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 புவர் ரைட்டிங்னு சொல்லலாம். அப்படியே எங்கே ஆரம்பிச்சு எங்கே போகுது, ஒரு அடுத்தடுத்த சீனுக்கு கனெக்ஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து அந்த காசி மிஸ் ஆன அன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு 2 பேர் சென்னைக்கு வந்துட்டு திருப்பி போனதா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது அவங்க ஃபேமிலிகிட்ட போய் கேட்கும்போது, அப்படி அவங்க வந்துட்டே போலே, அவங்க வந்ததே எனக்கு தெரியாது, என்ன சொல்கிறீங்க, அவங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து எதுக்காக படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல. அதுக்கும் இந்த காண போன கேஸுக்கும் கடைசி வரைக்கும் எந்த கனெக்ஷனுமே காமிக்கல. அந்த மாதிரி நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது. படம் வந்து சொல்ல வர விஷயம் வந்து கொஞ்சம் பெருசாக எனக்கு ஒவ்வாமை ஒட்டலை அப்படின்னு சொல்லணும். கடைசியாக முடிக்கும் போது வந்து பெண் பிள்ளைகளை வந்து பாதுகாப்பாக இருக்க சொல்லி நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக சீர்திருத்த கருத்தோட டைரக்டர் முடிக்கிறாரு. அதோட சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். அது பெண்களுக்கு பாதுகாப்பாக எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கும்போது, கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அவங்கள்ட்ட எப்படி ஒழுக்கமாக நடந்துக்கிறதுங்கிறது சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் விட்டதுனால இது வந்து ஒரு பிற்போக்கு படங்கள் வரிசையில் சேர்ந்துருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். படத்தில் இந்த செக்ஷுவல் கண்டென்ட்டை விட்டுட்டு பார்க்கும்போது இது ஒரு பயங்கரமான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருந்துச்சு அப்படின்னு நிறைய போஸ்ட்டில் நான் பார்த்து தான், நான் சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஏன்டா பார்த்தோம்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் சொல்ல வந்த கருத்துமே எனக்கு பெருசாக விட்டலை. ஓவராலாக இந்த படம் வந்து தவிர்த்தரலாம், அல்லது நீங்கள் வந்து அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா ஓடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அப்பயுமே உங்களுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் தெரியும். அட்லீஸ்ட் லாஸ்ட்டு ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த படத்தில் அப்படின்னா, கிளைமேக்ஸில் வர அந்த ட்விஸ்ட்டு, அது நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதது தான் அந்த ட்விஸ்ட்டு. ஒரே ஒரு ட்விஸ்ட்டு, அது ஃபியூ செகண்ட்ஸ் காமிக்கிற அந்த ட்விஸ்ட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த பாலாஜியை யார் எக்ஸாக்டாக தாக்குனது, என்ன பண்ணாங்க அப்படின்னு காமிக்கிறது மட்டும். மற்றபடி பேசிக்காக அந்த படம் பேசுகிற கருத்தே வந்து சமூகத்துக்கு ஒட்டாத ஒரு கருத்து, பழைய பிற்போக்குத்தனமான ஒரு கருத்தாக இருந்துச்சு. இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம். நன்றி.